நானும் என் மனைவியும் எங்கள் குடும்பத்தோடு கூட இந்த வாரமும் உங்களோடு கூட இந்த ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, தொழுது சேவிப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த அழகான வாய்ப்பினை ஆண்டவரே தந்த ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த பொறுப்பை தந்த போதகர் ஐயாவிற்கு, சபைக்கு நன்றியுடையவராக இருக்கிறோம். நாம் வாழும் உலகம் ஒரு நிச்சயமில்லாத ஒரு உலகம். இதை வேற யாரும் புரியாட்டால் நம்மை போன்ற சபை நன்றாக புரிந்திருக்கும். என்னுடைய பள்ளி படிப்புக்கு பின்பு 46 ஆண்டுகள் முழு நேரமாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிற மிஷனரி இயக்கத்தில் மிஷனரியாக பணி செய்து அதன் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்று சில ஆண்டுகளாக இப்போது கல்லூரிகளில் மிஷனரி பயிற்சியை தந்து வருகிறேன். போதகர்களை உருவாக்குகிறோம். இந்த நாட்டுக்கான அவர்கள் தலைமுறைக்கான பெரும் திட்டத்தை இளம் வயதில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக வீறு கொண்டு உழைக்கிறோம். அடிமட்டத்தில் இருக்கிற முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆர்த்தெழுந்து சபைக்கு பணி செய்வதற்கு முன் வருகிறார். அவர்களை இந்த தேசத்தின் தலைவர்களாக, அவருடைய மக்களினத்தின் தலைவர்களாக உருவாக்குவதில் எங்களுக்கு ஆண்டவர் ஆழமான பேர் உவகையை, அவர்களுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு தாக்கத்தை தந்திருக்கிறார். அதன் விளைவாக கல்லூரியில் பயிற்சி தருகிறோம். என்னுடைய திருச்சபையில் இந்த மூத்த போதகருக்கு நான் இப்போது போதக உதவி செய்கிறேன். அதை தவிர்த்து சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸில் இன்னும் சென்று சேராத நற்செய்தி எல்லைகளுக்காக ஆண்டவரின் அருள் திட்டத்திற்கு இளம் தலைவர்கள், தலைவிகளை நியமித்து அவர்களோடு ஆய்வு செய்து அவர்களுக்கு ஊக்கம் தருகிறோம். அப்படிப்பட்ட பணியில் என்னுடைய பேரப்பிள்ளைகள் இந்த சம்மரில் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்டதுனால இந்த சம்மரில் நம்முடைய திருச்சபை சார்ந்த இந்த எங்கள் குடும்பத்தில் செலவு செய்வதற்கு ஆண்டவர் பாக்கியம் தந்தார். வாசியை கேட்ட இந்த பகுதியில் 24வது அதிகாரம் மத்தேயு 13-14 வாசிக்கிறேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். வேத வசனத்தில், வேத புத்தகத்தில் ஒரு வசனம் மேலெழுந்த வாரியாக நம்மை போன்ற ஒரு காலத்துக்கு வெகு முக்கியமான ஒரு வசனம் என்றால் இதுதான் என்று ஆய்வாளர்கள் சொல்வார். கடவுளுக்கு பயந்தவர்கள் மனித குலத்தின் முடிவை அறிவிக்கிறது, மனித குலத்தின் முடிவுக்கான தாக்கத்தை தருகிறது. சுழலும் உலகம் ஒரு நாள் நிற்கும். இதை யார் நம்புவாங்க? டொரண்டோ பட்டணத்தில், கனடா தேசத்தில், வட அமெரிக்காவில் நம்மை போன்ற சராசரியாய் இந்த பூமியையே விழுங்குவது போல இருக்கிற ஆசைகளை கொண்டு தன்னுடைய திறமைக்கெல்லாம் இருக்கிற பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, இங்கே இருக்கிற தருணத்தை போல உலகத்தின் இன்னொரு எல்லையில் இல்லை, வானம்தான் இல்லை என்று இருக்கிற அப்படி ஒரு பூமியில் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, சுழலும் உலகம் நிற்கும். இதை உள்ளார்ந்த ரகசியமாக சபை 2000 ஆண்டுகளாக போதிக்கிறது. அந்த போதிக்கிற சபை 2000 ஆண்டின் இறுதி மணி நேரத்தில், இறுதி நிமிடத்தில், இறுதி வினாடியில் உலகத்தின் முடிவுக்காக அமர்ந்திருக்கிறது. ஆண்டவரின் கரத்தின் கிரியைகளுக்காக ஜீர்ணிக்கிறது. என்ன நடக்கிறது? ட்ரம்பை ஏன் ஆண்டவர் உருவாக்கினார்னு நேற்று ஒரு பிக்னிக் போயிருந்தேன். நம்ம ஊர் தம்பி, அண்ணன்மார், தம்பிமார் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. 1 மணி நேரம் பேசினாங்க. ட்ரம்பை ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கம், ஈரானை பற்றி பேசினாங்க, ஈராக்கை பற்றி பேசினாங்க, பாலஸ்தீனத்தை பற்றி பேசினாங்க.
இவைகள் யாவும் எதை கூறுகிறது? வாசிக்கேட்ட இந்த பகுதி யுத்தங்களை பற்றி சொல்லுகிறது, அன்பு தாட்சியை பற்றி சொல்லுகிறது. ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு விரோதமாக எழும்புவதை பற்றி சொல்லுகிறது. அன்பு தணிந்து போகிறது, அறிவு மிகுதி என்பதை பற்றி சொல்லுகிறது. இவைகளை வேதம் 2000 ஆண்டுகளாக சபைக்கு போதிக்கிறது. மத்தேயு என்பார் எழுதுகிற இந்த நற்செய்தி 6 மலை பிரசங்கத்தை அடக்கிய முழு நற்செய்தி நூல் என்று நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கிற இளம் போதர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். 4வது அதிகாரத்தில் அவர் சோதனையை ஒரு மலையில் சந்திக்கிறார். 6வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். அதை தொடர்ந்து இருக்கிற 5 அப்பம் 2 மீனை கொண்டு 1000 போஷிக்கிறார். மலையில் நடந்த சம்பவம். 17ஆம் அதிகாரத்தில் டிரான்ஸ்பிகரேஷன் சொல்லுவோம், மறுரூப மலை என்கிற ஒரு அனுபவத்தை சொல்லுவோம். ஆண்டவர் அந்த அருளை அந்த சபைக்கு அந்த அதிகாரத்துக்கு தருகிறார், மறுரூபமாகும் அந்த அனுபவத்துக்காக. அதற்கு பிறகு மலையில் 23, 24வது அதிகாரத்தை பூமியில் வாழும் மனிதரின் நிறைவு, முடிவு என்கிற இந்த அதிகாரத்தை சொல்கிறார். அதுக்கு பிறகு கலிலே மலையில் நம்ம எல்லாரும் சபையின் மிக முக்கியமான போதனையாக ஏற்றிருக்கிற இந்த பிரதான கட்டளை ஏற்கிற கலிலேய மலை என்று சொல்லும். இந்த 6 மலை பிரசங்கங்களையும் தொகுத்து அமைத்து விட்டால் மத்தேயு என்பார் என்கிற நற்செய்தி நூல் வருகிறது. இது ஒலிவ மலையில் ஆண்டவர் போதித்த மிக முக்கியமான போதனை. போதனையின் இந்த கோர் ஆஃப் த கோர் என்று இதை சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவர் அருள் திட்டத்தில் 14வது வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் செய்தி. என்ன செய்தி? சுவிசேஷம் என்கிற செய்தி. இதை மொழிபெயர்ப்பதற்காக சராசரி மனிதரிடத்தில் இது சொன்னோம்னா அதை நம்ம ஊரில் இன்னும் துர்ச்செய்தியாக நினைக்கிறாங்க. இல்லை, நாய்கள் ஜாக்கிரதைன்னு நம்ம வீடுகள் எழுதி போட்டது போல தமிழக கிராமங்களில் இப்போது சுவிசேஷர்கள் ஜாக்கிரதை, கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போடுறாங்க. ஏன் நற்செய்தி என்று நினைக்கிறோம், ஆனால் அது அவர்களுக்கு துர்ச்செய்தியாக தெரிகிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் நற்செய்தி என்று வேதவசனம் கூறுகிறது. இதை ஆய்வு செய்வதற்காக உலக அரங்கில் ஒரு 40 ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்தாங்க. நம்ம பிராந்தியத்திற்கு பிரதிநிதியாக டிடி நைல்ஸ் என்கிற ஒரு மகத்தான தமிழ் மகன் இலங்கை தேசத்திலிருந்து சென்றார். 1 வார காலம் நற்செய்தி சுவிசேஷம்னா என்ன என்று பதவரை தேடுவதற்காக அமர்ந்திருந்து விவாதித்து கடைசியில் இதுதான் சுவிசேஷம் என்றால் அதனுடைய விளக்கம் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்கிறாங்க. நம்ம ஊரிலிருந்து சென்ற டிடி நைல்ஸ் என்கிற இலங்கை தமிழ் மகனார் எழும்பி சொன்னார், ஒரு பிச்சைக்காரன் எஞ்சி பிச்சை எடுக்கிற அத்தனை பேரிடத்திலும் சென்று இது எனக்கு இங்கு கிடைத்தது என்று சொல்வது தான் நற்செய்தி, அதைத்தான் சுவிசேஷம் என்று கூறுகிறது என்று சொன்னார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. உலக அரங்கத்திற்கு அது வரைக்கும் சுவிசேஷம் சுவிசேஷம் என்று புரியாத ஒரு புதிராக இருந்த அந்த பதத்தை இவர் வெகு அழகாக விளக்கியிருந்தார். அதைத்தான் இப்போ ஆங்கிலத்தில் குட் நியூஸ் என்று எளிய மனிதர்களுக்கு புரியுமாற் போல சொல்லுகிறோம். நற்செய்தி, நற்செய்தி, ராஜ்யத்தின் செய்தி. நம்ம தமிழ் அகராதியில் சுப விசேஷம் என்று சொல்கிறோம். நல்ல காரியம், மனிதருக்கு ஆசி தருவது என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இதை அவருக்கு தந்தார். அது வரைக்கும் ஆண்டவருடைய அருள் திட்டத்தில் அவருடைய நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனத்தை அவருடைய சந்ததியாய் வாழ்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இல்லை, நம்மை பார்த்து அப்படிதானே இங்கே அழகா பாடினாங்க. ஒரு கோல், ஒரு தடி, ஒரு பாஸ்போர்ட், ஸ்டூடெண்ட் விசா அல்லது ஒரு சூட்கேஸ். இப்போ 2 பரிவாரங்கள். தமிழ் பழைய ஏற்பாட்டில் பரிவாரங்கள்னா எத்தனை குதிரையை பூட்டி, எத்தனை லோடை, எத்தனை டன்னை, எத்தனை ட்ரக்கை இழுத்து கொண்டு வந்ததோ அப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ரஹாமுக்கு அந்த பிரச்சனை அப்படியே அந்த வாக்குத்தத்தம் வந்தவுடனே நிறைவேறிச்சா? இல்லை. 22ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஏகாரம் இன்றைய தமிழாசிரியை சொல்லிக் கொடுத்தது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. 3ஆம் வகுப்பு மாணக்கனாக கற்றுக்கொண்டது. ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எத்தனையோ தேவைகளில் இருப்போம். அதுதான் நற்செய்தி என்று வேதவசனம் கூறுகிறது. உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆசைகளில், கனவுகளில், டேர் டு ட்ரீம் என்று இந்த பிராந்தியங்களில் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறாங்க. பிள்ளைங்க அப்படி ட்ரீம் பண்ணுறாங்க. பிள்ளைகளின் பெற்றோராக அந்த ட்ரீமை சுமந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எதுக்கு? நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, பெருகவே பெருகுவதற்கு. இதற்கு ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தது, நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போகணும் அப்படின்னா விசுவாசிக்கணும். அதனால அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் கொடுத்தோம் புதிய ஏற்பாட்டில். தந்தை எதற்கு? பற்றுறுதிக்கு. என்னதான் நடந்தாலும் சரி அவரை பற்றி கொள்வேன். அதைத்தான் ஆபிரகாம் நம்மை போன்ற விசுவாச இனத்திற்கு கற்றுத்தருகிறார். விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை செயல்படுத்த கீழ்ப்படிதல் இருந்தது. அந்த கீழ்ப்படிதலினால தைரியமாய் முன் சென்றார். இல்ல, சாராவுக்கு எத்தனை பதில் சொன்னாரோ தெரியாது, சொல்லிட்டார். என் பெத்திமார் லாஸ்ட் சண்டேல காஃபி பிரேக்கில் சண்டே கிளாஸில் சொன்ன அந்த கலரிங்கை பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பேத்தி சொன்னா, இது ஏப்ரஹாம் சொன்னான். அப்படியே மனைவி யாருமான்னு குட்டிகிட்ட கேட்டேன், 4.5 வயசுல. அவர் சொல்றா, சாரா தாத்தா. ஆண்டவரின் அருள் திட்டத்தை ஆபிரகாமும் சாராளுமாய் வேத புத்தகம் முழுவதும் கற்றுக் கொடுக்கிறார்கள். மனிதரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்பதற்கு அவர்கள் தத்துருவமான, தனித்துவமான அடையாளமாக இருந்தார்கள். அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். நான் வெப்பரி என்கிற உலகத்தின் எல்லையிலிருந்து உங்களோடு இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த எல்லை இலங்கை வேதாகம சங்கத்துக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு, இந்த வேதா புத்தகத்துக்கு, அதன் அச்சுக்கு, ஃபெப்ரிஷியஸ் அங்கே இருக்கிற லுத்தரன் திருச்சபையாய் ஆக்கி வைத்த அமைப்புக்கு, அகராதிக்கு, இலக்கணத்துக்கு, உலகத்தின் செம்மொழியாய் இந்த மொழி சமஸ்கிருதத்துக்கு முன்னதாக என்று இன்றைக்கு பேசப்படுவதற்கு அடித்தளமிட்டவர்கள் இந்த மிஷனரி பக்தர்கள், மகத்தான மனிதர்கள். அவருடைய பெயர்களை சொன்னா போதாது, ஒரு நாள் போதாது. விசுவாசத்தை கொண்டு, கீழ்ப்படிதலை கொண்டு, அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லையை கொண்டு, எல்லைக்காக துணிந்து சென்றார்கள். ஏனென்றால் ராஜ்யத்தின் நற்செய்தி மனிதர்களை உய்விக்கிறது, வாழ்விக்கிறது, வளர்ப்பிக்கிறது, செழிக்க செல்கிறது. எத்தனையோ இடர்பாடுகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கிரகிக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கும், புரிய முடியாத காட்சிகள் இருக்கும், ரியாலிட்டிஸ் இருக்கும். அவைகள் மத்தியில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்ல, ஆசீர்வதிப்பார். மனதில் ஆமென்னு சொல்வீங்களா?
அதுதான் உண்மை. ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம், ராஜ்யத்தின் நற்செய்தி மனிதர்களை ஆசீர்வதிப்பது. இதுதான் ஆண்டவரின் திட்டம், ஆண்டவரின் சித்தம், ஆண்டவரின் அருள் வாக்கு. அப்படின்னா வசனம் சொல்லுது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், சொல்லப்படும் என்று இங்கே சொல்லுவது வெறுமனே வாய்மொழியிலே சொல்லுவதல்ல. நீங்கள் அதை ஆய்வு செய்யும்போது சொல்லுவாங்க, இன்டென்ஷனலி டு வில் அண்ட் டு டூ அ டீட். நம்ம மத்தியில் ஆண்டவர் மகத்தான திட்டத்தை செய்வதற்காக தெய்வ மனிதர்களை பூலோகமெங்கும் எழுப்பினார். இன்றைக்கு அந்த மண்ணிலிருந்து உலகமெங்கும் இப்படி நம்மை போல ஆண்டவருடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கும்போது பூலோகமெங்கும் இருக்கிற எல்லா இனங்களுக்கும் டா எத்தனை என்கிற ஒரு கிரேக்க பதத்தை இங்கே கையாளுகிறோம் தமிழ் மொழிக்கு. டா எத்தனைனா இந்த நாட்டில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இனங்களுக்கும் இந்த நற்செய்தி ஆசி தருகிற, உய்விக்கின்ற, வாழ்வளிக்கிற செய்தியாய் சொல்லப்படணும், சாதிக்கப்படணும், புரியுமாற் போல நடைமுறைப்படுத்தப்படணும். அதுதான் மிஷன். நான் என் மனைவியும் அங்கே பிள்ளைகளோடு பள்ளி மாணவராக கல்கட்டா நகருக்கு அனுப்பப்பட்டோம். எங்களுடைய வீதியிலே தான் அன்னை தெரசா மாறினாங்க. இப்போதாவது ரொம்ப சலிப்பு அப்படின்னா அவங்ககிட்ட போய் அவங்களுடைய எல்லையில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்க்கலாம். மிஷன்னா அவங்க செய்வதை தான் உலகமே அங்கீகரிக்கிறது. அதுதான் மிஷன். அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, சொல்லப்பட வேண்டிய செய்தி. ஏழைகள் மத்தியில் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க தேசத்தில். கல்கட்டாவை காண்பிக்கிறாங்க. கல்கட்டாவில் ஏழைகள் அதிகம் இருக்கிற நாங்கள் வாழ்ந்த அந்த எல்லை தான். அந்த இடத்துல பூகோளத்தின் ஆசிரியராக பணி செய்கிறாங்க. மாலையில் 4 மணிக்கு முடிகிறது. நல்ல மேட்டுக்குடி மக்களாக இருக்கிற கான்வென்ட், உயர்ந்த கான்வென்ட், பார்க் ஸ்ட்ரீட். அந்த பார்க் ஸ்ட்ரீட்லாம் எங்கள் பிள்ளைங்க படித்தாங்க. அந்த பார்க் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அழகான கான்வென்ட்டில் இந்த அம்மாவுக்கு ஒரு அடைக்கலாம். நன், வெரி ப்ரெஸ்டீஜியஸ் செக்யூர் பிளேஸ். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு துடிப்பு, 4 மணி ஆயிடுச்சு, 4:30 மணிக்கு போயிடுவேன். போகிற வழியெல்லாம் மனிதர்கள் மூச்சித்து தெருக்களில் கிடக்கிறாங்க. யாரும் அவங்களை கவனிக்கல. சில இடங்களில் உற்று கவனிக்கிறாங்க, மிதிச்சிட்டு போகிறாங்க. ரத்தம் கோரையாக சிந்துகிறது, யாரும் கவனிக்கல. ஜனக்கூட்டம். நீங்கள் கல்கட்டாக்கு வந்தீங்களா தெரியல, வாங்க. உங்கள் மூச்சு காற்றை இன்னொருத்தர் போட்டி போட்டு உறிஞ்சுக்குவது போல இருக்கும். உங்கள் மூச்சு காற்றுக்கு நீங்கள் போட்டி போட்டாதான் உங்கள் மூச்சு காற்று உங்களுக்கு சுவாசமாக வரும். அத்தனை கூட்டம். அதுதான் நம்ம வாழ்க்கின்ற ஒரு ஜனத்திரள், உலக தேசம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க இடத்துல என்னை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மனிதனை போய் எடுத்து மடியில் வைத்து அவங்க கிளாஸுக்கு கொண்டு போன அந்த பாட்டில் தண்ணியை எடுத்து அந்த மனிதனுடைய வாயில் ஊற்றுறாங்க. அவன் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறான். உயிர் இருக்கு. அவன் மடியில் இருக்கிற வெப்பத்தை கொடுத்து, இயேசு நல்லவர், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று அந்த ஊர் பெங்காள மொழியில் சொல்கிறாங்க. அவனுக்கு அசைவு வருகிறது. எல்லாம் கூட்டம் கூட்டிடுறாங்க. ஒரு நாய் சத்தம் போட்டால் கூட கூட்டம் கூட்டிடுறோம்ல நம்ம ஊரில். கூட்டம் கூட்டிடுது. இவனை பார்த்துக்கோங்கன்னு அடுத்த 10 அடியில் இன்னொருத்தன் கிடக்கிறான். இன்னொரு அம்மா கிடக்குது, இன்னொரு பிள்ளை கிடக்குது. அம்மா அப்பா என்று தெரியாத இந்த புதர்களிலே தூக்கி எறியப்படுகிற, குப்பை மேடியிலே தூக்கப்படுகிற அந்த பிள்ளையை எடுத்து செய்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, 6:30 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு கான்வென்ட் போனோம். போய் நின்று பார்த்தா மேட்ரன் கான்வென்ட்டில் சத்தம் போடுறாங்க, தெரசா, இது கான்வென்ட், 6 மணிக்கு உள்ளே வரணும். 6 மணி 1 நிமிஷத்துக்கு உள்ளே வரக்கூடாது. இதுதான் கடைசி தடவை. உள்ளே போகிறாங்க. தூக்கம் வரல. அவங்களுக்கு தேவையான 2 புடவை, 1 வாளி, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகள் எடுத்து கல்கட்டா வீதிக்கு நடக்கிறாங்க. டார்ஜிலிங் வரைக்கும் நம்ம ஊர் ஆட்கள் அதுக்கு போவோம். அது வரைக்கும் நடக்கிறாங்க. இன்றைக்கு உலகமெங்கும் 5000 இப்படிப்பட்ட அன்னையரை உருவாக்கி பல்லாயிர
கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மாதிரியாய் மிஷன் செய்தாங்க. நான் மனைவி, எங்கள் பிள்ளைங்க சிறுவர்களாக இருக்கும்போது மைல் கணக்காக நின்று அவங்களுடைய அடக்க ஊர்வலத்துக்கு பூ வைக்க போகணும். எத்தனையோ மணி நேரம் ஆயிடுச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. சீக்கியர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, அந்த ஊரில் இருந்த பார்சியர்கள் இருக்கிறாங்க, திரளாக பெங்காளர்கள் இருக்காங்க. வரிசையாக நின்று 1 நாள் 2 நாள் 3 நாள்னு மலர் வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மனிதர்கள் குவிந்தார். உலகமெங்கும் 191 நாடுகளின் அதிபதிகள் வந்து அந்த அடக்க ஆராதனை நடத்துகிறாங்க. எதற்கு? அழைப்புக்கு உள்ளாக ஒரு அழைப்பு, அந்த அழைப்புக்கு உள்ளாக ஒரு அழைப்பு, அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னையே தத்துருவமாக தந்த ஒரு வீர மங்கையாய் எளிய ஒரு மனுஷிய ஆண்டவர். அதுதான் மிஷன். சொல்லி முடிக்கணும். 2033ஆம் ஆண்டு என்று இன்னொரு 7 வருஷத்தில் வந்துடும். அந்த வருஷத்தில் உலகமெங்கும் இருக்கிற நம்மை போன்ற பொதுவான சபை, நாங்கள் அமைத்திருக்கிற மிஷனரி இயக்கங்கள், டினாமினேஷன், கேத்தலிக் டினாமினேஷன் வரைக்கும் இருக்கிற எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 2000 ஆண்டுல ஒரு இனத்துக்கு கூட இயேசு சொல்லாம இருக்கக்கூடாது, இயேசு புரியாம இருக்கக்கூடாது என்று வீரிய வேகம் கொண்டு கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக மனிதகுலம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கிரேட் கமிஷன் என்கிற இந்த பிரகடனத்தை நிறைவேற்றுவதற்கு உலக தலைவர்கள் துடிக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த பூமிக்கு வந்த, இந்த எல்லைக்கு வந்த, இந்த சபைக்கு வந்த, இந்த நாட்டுக்கு வந்த ஒரு அழைப்பில் உள்ளூர ஒரு உழைப்பு. ஆண்டவரின் ஆசைய மக்கள் இனங்களுக்கு, மனித இனத்திற்கு, அறியப்படாத இனங்களுக்கு. கனடா தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய சவால், அத்தனை திரளான மனித இனம் ஒரே சபையில். நான் நேற்று வாசித்து கொண்டிருந்தேன், 68 இனம் டொரண்டோவில் ஒரு சபை ஆண்டவர் ஆராதிக்கிறது. நம்ம தமிழர்களா 2 தேசங்களிலிருந்து கொண்டாடி ஆண்டவரை கொண்டாடுகிறோம். 68 இனங்களிலிருந்து ஒரு சபையிலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்கன்னா எப்படி இருப்பாங்க? அதுதான் ஆண்டவருடைய திட்டம். கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லப்படும், பூலோகம் எங்கும் இருக்கிற எல்லா இனங்களுக்கும் சொல்லப்படும். அப்போது வசனம் சொல்லுது, முடிவு வரும். சொல்லப்படும் என்பது நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்கிற அந்த வார்த்தை இல்லையா? அதுதான் நான் வெகு சிரத்தையோடு பார்க்கிறோம். அது ஒரு பிரகடனம் அல்ல. கம்யூனிஸ்டுக்காரர்கள் பேசுவாங்க இல்லையா, கொள்கை அல்ல, நடைமுறை திட்டம். எனக்கு ஆழமாக ஒரு யோசனை இருக்கு, உங்களுடைய மனசில் எப்படி இருக்கோ தெரியல. 2033ஆம் ஆண்டு இருக்கிற வேகத்தை பார்த்தா, கம்ப்யூட்டர், ஐடி இல்லை, விமான வேகம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அறிவு மிகுதி, இதை வைத்து 2033ஆம் ஆண்டு உலகம் எங்கும் இருக்கிற எல்லா இனங்களுக்கும் இயேசு சொல்லப்படுவார். சொல்லப்பட்டே தீர்க்கப்படும், நிறைவேறும். உண்மையாக நம்புகிறேன். நம்ம நாட்டிலலாம் இன்னும் 2500 இனங்களுக்கு இயேசு சொல்லப்பட வேண்டும். எஞ்சி சொல்லப்படுவதற்கு அப்படிப்பட்ட பெரும் தேவை உலகமெங்கும் இருக்குதுன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான் அதிகமாக இருக்கிறது. அதில் இந்தியா 2500 இனங்களுக்கு இயேசு சொல்லப்படணும். வசனம் சொல்லுது, அப்போது முடிவு வரும். எப்போது? ட்ரம்ப்பை வச்சில்லை, ஈராக்கை வச்சில்லை, இஸ்ரேல் வச்சில்லை. சபை கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா இல்லை, பகலெல்லாம் பேசலாம். வசனம் சொல்லுது தெளிவா, இத்தங்களின் செய்தியை கீழ்ப்படுவீங்க. அது முடிவுக்கான ஒரு சமீட்சை, ஒரு சிக்னல்.
எப்போ வரும்னு வசனம் சொல்லுது? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள எல்லா இனங்களுக்கும் சொல்லப்படும். அப்போது முடிவு வரும். வரும் என்ற எதிர்நோக்கோடு ஆண்டவரின் திட்டம் இந்த பூமியில் நிறைவேறும். அனைத்து இனங்களிலும் ஆண்டவர் அவருடைய சாட்சிகளை அழகாக எழுப்பி தருவார். உலகின் பதற்றம், இனங்களின் பகைமை, தனிமனித தாட்சி இவைகள்லாம் நடக்கும். இவைகள்லாம் மிக முக்கியமான அடையாளங்களாக இருக்கும்போது முடிவு சடிதியாய், சீக்கிரமாய், அவர் சொல்லி இருக்கிற விதமாய் வரும். அதில் அதை மனதில் கிரகித்தவாறு நான் செய்யணும். ராஜ்யத்தின் இது சுவிசேஷம், நற்செய்தி சொல்லப்படும், சொல்லப்பட்டே ஆகும். அப்போது முடிவு வரும். நான் முடிக்கிறேன். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இது வரைக்கும் மிஷினரி பணி, திருச்சபை பணி, ஆண்டவரின் திருத்திட்டத்தில் நான் செய்து நிறைவேற்ற வேண்டிய இந்த பணிகள், இதை செய்து நான் நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருப்பேன். ஏதோ கொஞ்சத்தில் அப்பா செஞ்சாங்க, அம்மா செஞ்சாங்க, தாத்தா செஞ்சாங்க, பாட்டி செய்கிறாங்க, எங்கள் சபை செஞ்சிச்சு, எங்கள் ஜபக்குழு செஞ்சிச்சு, எங்கள் கூட்டாண்மை செய்தது, எங்களுடைய ஐக்கியம் செய்தது, வெரி குட். அதை தொய்வில்லாமல் செய்வோம். இப்போது இந்த தேசத்துக்கு இந்த மாபெரும் கிருபைக்கு கோலும் தடியுமா கொண்டு வந்தார். 2 பரிவாரங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இப்போ புது எல்லையில், புது விதங்களில் இந்த ஆண்டவருக்கு இந்த வசனத்தை கேட்டதுனால கீழ்ப்படிவோம். அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ஏன்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். போய் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். உங்களை நினைத்திருக்கிறார், வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் செய்ததை வீரியமாக செய்வோம். புதிதாய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உலகத்தின் மிக ஆழமான, அற்புதமான ஞானம் படைத்த ஒரு மனிதனத்தை வட அமெரிக்காவில் தமிழினமாக பெற்றிருக்கிறோம். அந்த தமிழினத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற பாரத்தின்படி கீழ்ப்படிவதற்கு கிருபை தருவாராக. ஜெபிக்கட்டுமா? ஜெபித்து படிக்கிறேன். பரமத்தாப்புனே, இந்த அரும் கிருபைக்காக நன்றி. அப்படி எங்களை நினைத்ததற்காக நன்றி. இந்த மகத்துவத்தை செய்வதற்காக எங்களை அழைத்ததற்காக நன்றி. அந்த பெரும் பெரும் கிருபையில் பங்காற்றியவர்களாய், அதன் விளைவாய் உலகத்தின் உன்னத எல்லையில் எங்களை கொண்டு வந்து அமர பண்ணி இருக்கிறேன். வைத்து வாக்கு பண்ணுகிறேன். நன்றி அப்பா. உமக்கு நன்றியோடு கூட வாழ்வதற்காக எங்களை வீறு கொண்டு வாழ்வதற்கு அனுப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.